Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சூப்பரா டேஸ்டியா செய்யக்கூடியது தான். சோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷானது நான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முதல்ல நம்ம அதை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வேக வச்சா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போதே உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க. நான் மஞ்சள் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கடலை எண்ணெய்னாலும் சரி அல்லது தேங்காய் எண்ணெய்னாலும் சரி, ரெண்டுமே ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். ஸோ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். இப்போது கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இந்த கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். இப்போது இதை வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இது வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க இது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது சாப்பிடும்போது கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராமையும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம உப்பெல்லாம் சேர்த்து வேக வச்ச கிழங்கை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் மிளகாய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிழங்குல அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளோட உடம்புல ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அனீமியாலாம் வராமையும் தடுக்குது. அதுக்கப்புறம் இதில் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமையும் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கிழங்குல நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு விதவிதமாக கூட இந்த கிழங்கு வச்சு செய்யலாம். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இதுவும். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததும் ஒரே தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு தேங்காய் ஃப்ரை ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் காய் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணும்போது அது கிழங்குல வந்துட்டு பிடிக்காது. ஸோ நம்ம சாப்பிடும் போதும் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.